ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் மேனேஜருக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுக்கான கோஆர்டினேட்டர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம் தேன்மொழி, டாக்டர் பினோஷ்குமார், டாக்டர் எஸ் சீனிவாசன், இவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கான கோஆர்டினேட்டர்ஸ். இந்த ஜாப்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியலி 1 இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டர் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்னாடியே சொன்னது மாதிரி பிளேஸ்மெண்ட் மேனேஜருக்கான வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 5 to 7 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60,000 80,000 வரைக்கும் மாதம் வந்து நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பேஜில் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் 1 by 1 வந்து அவங்க வந்து கிளியராக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31. ஸோ ஜூலை 31க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து போஸ்டல்லையோ இல்லை கொரியர்லையோ வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து முழுக்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், டெம்பரரி தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் கம்ப்ளீஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனன்ட் பண்ணுறதுக்கானது உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் 102/2024 டிஸ்பிளேவில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சிஸ்டம் வந்து ஒரு அப்ளிகேஷனை ஒரு இமெயில் ஐடியிலேருந்து ஒரு அப்ளிகேஷன் தான் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இமெயில் ஐடியை வச்சு தான் லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கிளியராக செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ணுறதோ ரிவர்ட் பண்ணுறதோ பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இமெயில் ஐடி. அதாவது வந்து நீங்கள் வந்து ஆக்டிவ் இமெயில் அண்ட் கரெக்ட் இமெயிலை வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் எல்லாமே இமெயில் மூலியமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்கணும். அதே போல் வந்து உங்களோட இமெயில் ஐடியை ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து டெஸ்ட்டுக்கோ அல்லது இன்டர்வியூக்கோ இன்வைட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும், ஹார்ட் காப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் போஸ்டல்லையோ கொரியர்லையோ சென்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இன்டர்வியூ ஆர் டெஸ்ட்டுக்கு நேரில் வரும்போது மட்டும் அந்த அப்ளிகேஷனை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களேருந்து இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பர். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸில் 9 AM to 5:30 PM வந்து நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31. ஸோ ஜூலை 31க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, மீண்டும் நாளை வேறொரு நல்ல நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.